ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். 56, 57 ரெண்டுமே கலை சொற்கள் தான். கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இல்லை இதுக்கான தமிழ் மீனிங் உருபன். 57 அதே மாதிரி தான். ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு இதில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு மட்டும் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அதில் சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு இருக்கும். இதில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்கும். நம்ம எக்ஸாம் வாசிக்கணும். அதை பார்த்துட்டு அங்கே சரியானதை கேட்டாங்க. இங்கேயும் சரியானதான் கேட்டிருப்போம். சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் டக்குன்னு டிக் பண்ணிடக்கூடாது. பார்த்துட்டு இதாக கரெக்டாக இருக்கும் டிக் பண்ணிடக்கூடாது. ஸோ கொஸ்டினை கொஞ்சம் பொறுமையாக எக்ஸாம்களை பதட்டப்படாமல் வாசிக்கணும். இது தவறுன்னு கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்னா பணம் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்னா பணம் கிடையாது. இந்த கேள்வி பார்த்தோம்னா கலை சொல்லல் தான் கேட்டிருப்பாங்க. மார்ஃபிம் இதுக்கான தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கான தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா உருபன். ஆல்ரெடி இதே கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மிசைல் ஒரு மேட்ச் மாதிரி கேட்டிருப்பாங்க. மிசைல் கேட்டிருப்பாங்க, ட்ரெஷரு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9th இருக்க கலை சொற்கள் தான். 9th இருக்க கலை சொற்கள் தான். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ கலை சொற்கள் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கோங்க. இப்போ கேட்டிருக்கிறது எதுனா உருபன், மார்ஃபின் இதான் கேட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வியில் இந்த 4 கலை சொற்கள் கொடுத்துட்டு அதில் எது தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. போன கொஸ்டின் 9th கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10th கேட்டிருப்பாங்க. இதான் கேட்டிருப்பாங்க. கான்ஸ்லேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டர்னா காப்புரிமை, டாக்குமெண்ட்னா ஆவணம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்னா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கில்டுனா வணிகக்குழு. இந்த 4 கொடுத்துட்டு இதை மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. எது தவறுன்னு கேட்டிருப்பாங்க. டாக்குமெண்ட்னா ஆவணம் இல்லை பணம் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் தவறு. ஸோ அடுத்தடுத்த வகுப்பில் கேட்டிருக்காங்க கலை சொற்கள். அடுத்து 60வது கேள்வி. 60வது கேள்வி பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி, அதாவது கவிதா உரை படித்தால் இது எவ்வகையான வினை அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இது செய்வினை. இந்த 60, 61 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தன்வினை, செய்வினை, பிறவினை ஒரு டேபிள் உண்டு. அந்த டேபிள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுவும் அதே டேபிள் தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு எந்த வகையான வினைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பிறவினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் அப்துல் நேற்று வருவித்தான்னு இருந்துச்சு. இதே கொஸ்டின் பேப்பர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதில் அகமதுன்னு இருந்திருக்கும். அதாவது புக்கில் அப்துல்னு கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேப்பரில் அகமதுன்னு கேட்டிருப்பாங்க. பெயர் மட்டும் தான் வித்தியாசமாக வரும் தவிர அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பேரே அப்படியே கொடுத்துருக்காங்க. இதே லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கில் இருக்க டேபிள் எக்ஸாமில் படம் பண்ணிடுங்க, இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. அதே எக்ஸாம்லாம் பெரும்பான்மை டைமில் கேட்பாங்க. ஸோ ஒரே பக்கத்தில் ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இந்த டாபிக்லாம் நிறைய டாபிக் பார்த்துருக்கோம். ஒரே பக்கத்தில் 2லேருந்து 3 கேள்வி குறைஞ்சபட்சம் வருது. 4 கேள்வி கூட சில டாபிக்லேருந்து வருது. ஸோ நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த 2 கேள்வி அடுத்தடுத்த கேள்வி, அதாவது 60, 61 ரெண்டுமே 9ஆம் வகுப்பு இலக்கணம் இயல் 1 தான் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி இதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தன்வினை தொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்வினை தொடருக்கான சரியான வாக்கியத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 4 எண்ணம் கொடுத்துட்டு இதில் அப்துல் நேற்று வந்தானுக்கு பதிலாக அதில் அப்துலுக்கு பதிலாக அகமதுன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இதுவாக இருக்கும். இதுதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின்னா 3 எண்ணம் கேட்டிருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. இந்த 3 எண்ணம் ஒரே கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்க இதில் 60ல் பார்த்தீங்கன்னா கவிதா உரை படித்தால் அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வகையான வினை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, செய்வினை. அடுத்த கேள்வி பிறவினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பிறவினைக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. தன்வினை கொடுத்து அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இதை கேட்டிருந்தாங்க. பிறவினைக்கு சொல்லிட்டு இதை கேட்காங்க. அதாவது எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சைடுமே படிக்கணும். இதை கொடுத்துட்டு இதை கேட்டாலும் படிக்க தெரியணும். இதை கொடுத்துட்டு இதை கேட்டாலும் உங்களால் சொல்ல தெரியணும். இந்த டேபிளை நீங்கள் இதில் இருக்க எக்ஸாம்பிள் தான் பொதுவாக கேட்பாங்க. இதை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. ஒரே டேபிள்லேருந்து ஒரே எக்ஸாம்பிள், அதுவும் அடுத்தடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே இலக்கண பகுதியிலையும் இன்னொரு டேபிள் பார்த்தோம். அதுலேயும் பார்த்தோம்னா இதே மாதிரி 3 கேட்டிருந்தாங்க. 2, 3 அதாவது ஒரே பக்கத்தில் இருந்து 2, 3 சொல்லிட்டு நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. 64, 65 2 கேள்வியும் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதில் ஒவ்வொரு வார்த்தை கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கேட்டுட்டு 64 வினையாளனையும் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதே 65ல் தொழில் பெயரை கண்டறிகன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வினையாளனையும் பெயர்னா ஒரு சொல் ஒரு வேர்ச்சொல், அதாவது ஒரு சொல் ஒரு செயலை செஞ்சவரை குறிக்கும். அதான் வினையாளனையும் பெயர். இதே தொழில் பெயர்னா அந்த வேலையை குறிக்கும்.
தொழில்பெயர் பகுதின்னு சொல்லிட்டு நிறைய உண்டு. தள்ளல், அம்மை, வை, பூ அந்த மாதிரி தொழில்பெயர்கள் நிறைய இருக்கும். அதில் முடிஞ்சாதான் வந்து தொழில்பெயர். இதில் வந்து தள்ள முடியுது. அப்போ வந்து காண வந்து தள்ள முடிஞ்சா காணுதல். அப்போ இதான் தொழில்பெயர். இதே வினையாளனின் பெயர்னா அது ஒரு தொழிலோட அந்த வேலையை குறிக்காம வேலை செஞ்ச நபரை குறிக்கணும். இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, பாடியவள் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்ச நபரை குறிக்கி இந்த வார்த்தை. ஸோ அதுக்கு இதான் ஆன்சர். இது ரெண்டுமே புக்கில் தான் இருக்குது. இந்த ஆப்ஷனும் 10th இலக்கணத்தில் தான் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த கேள்வி பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு இலக்கணத்துல இருந்து கேட்டிருப்பாங்க. 10ஆம் வகுப்பு இலக்கணத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. அதை சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதாவது பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் சொல்ல கொடுத்துட்டு அதற்கான தொழில்பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, தொழில்பெயர் பாடுதல்ங்கிறது தான் தொழில்பெயர். பொதுவாக வந்து தொழில்பெயருக்கு வந்து விகுதி உண்டு. தள்ளல் நிறைய அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொழில்பெயர் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். தள்ளல், அம்மை, வை, தி அந்த மாதிரி வரிசையாக நிறைய போய்கிட்டே இருக்கும். பாடுதல் தொழில்பெயருக்கும் பாடுதல் எக்ஸாம் சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. தொழில்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. தொழில்பெயருங்கிறது அந்த தொழிலை குறிக்கும். வினையாளனின் பெயருங்கிறது அந்த கருத்தாவை குறிக்கும். பாடுதல்ங்கிறது தொழில், பாடியவள் அப்படிங்கிறது அந்த கருத்தா. ஸோ பாடியவள்ங்கிறது வினையாளனின் பெயர், பாடுதல்ங்கிறது தொழில் பெயர். இங்கே தான் இருக்குது. அடுத்த கேள்வியும் வேர் சொல் கொடுத்துட்டு அதுக்கான தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 10th இலக்கண பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு புக் பேக் கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கும். பசுமையான காட்சி டேஷ் கண்ணுக்கு நல்லது, காணுதல். இது வந்து சரியான தொழில்பெயரை வந்து போட சொல்லியிருப்பாங்க. காணுதல் இதான் வந்து கேட்டிருப்போங்க. காணுதல் தான் வந்து தொழில்பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு.